Good morning, Pa. Very good morning to all. Welcome to VGOAS Academy. Good morning to everyone. So once audible can check பண்ணிக்கோங்கம்மா. அதே மாதிரி screen visible can check பண்ணிக்கோங்க. Good morning Pa ராஜதேவம். சுபாஷினி very good morning Pa. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டிகிரி லெவல் எக்ஸாம் Tnpsc Ctse 2025 நான் என்ட்ரி போஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம யூனிட் டெஸ்ட் 2 கொஷின் டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம என்டையராக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து டிகிரி லெவல் டிப்ளமோ லெவல் தனித்தனியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ டிகிரி லெவலில் வந்து மொத்தமாக 10 யூனிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் 10வது யூனிட்டு லாஸ்ட்டு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 9 யூனிட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் லாஸ்ட்டு யூனிட் நம்ம வந்து இப்போது டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபுல் டெஸ்ட்டு தான் இருக்குது டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆஸ் பர் டிஎன்பிசி பேட்டர்னில் அவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து 3 ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. அது வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களாப்பா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே வந்து நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இப்போது வந்து ஜூலை 22 ஆகிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் வந்து நமக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆகஸ்ட் 10th வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 10th எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட் 5க்கு மேலே எந்த விதமான எம்சிக்யூ அதாவது கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறது, எம்சிக்கு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து படிக்கிறது எல்லாமே வந்து ஆகஸ்ட் 5க்கு முன்னாடியே முடிச்சிடுங்க. ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். புதுசாக எந்த டாப்பிக்கும் படிக்காதீங்க. அதே மாதிரி கொஷின் எதையும் லாஸ்ட் டைமில் போய் பார்க்காதீங்க ஓகேங்களா. ஏன்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் கொஷின்ஸ் பார்க்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா ஏதாவது கொஷின் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ படித்ததும் லைட்டாக மறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் லாஸ்ட்டு மினிட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்க்காதீங்க. அதே மாதிரி ஸோ மற்றவங்க படிச்சிருக்கிறாங்க அந்த டாப்பிக்கு நான் இன்னும் படிக்கலை அப்படின்ற மாதிரி மற்றவங்கள்ட்ட டிஸ்கஷனும் பண்ணாதீங்க ஓகேங்களா. டிஸ்கஷன் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இப்போவே பண்ணி முடிச்சிடுங்க. ஏதாவது குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட இப்போவே என்ன பண்ணுங்கன்னா ஆகஸ்ட் ஸ்டார்டிங்குள்ளே என்ன பண்ணிடுங்கன்னா நீங்கள் வந்து குரூப் ஸ்டடிலாம் முடிச்சிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆகஸ்ட் 5க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் ஸ்டடி பண்ணக்கூடாதுமா, தனியாக தான் உட்காந்து என்ன பண்ணுவீங்க படித்ததை ஃபுல்லாக ரீகால் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். ஃபார்முலாஸு ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு, வேல்யூஸு, டெஃபினிஷன்ஸு திரும்ப படிங்க. அதேமாதிரி நமக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 3 பார்ட்டாக பிரித்து படிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து டெக்னிக்கல், ரெண்டாவது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, மூணாவது வந்து ஆப்டிடியூடு ரீசனிங். இந்த 3 சாப்டராக வந்து பிரித்து படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதனால் ஆப்டிடியூடுமே வந்துட்டு படிக்காதவங்க இப்போலேருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டெய்லியுமே ஆப்டிடியூடு 1/2 hour வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூடு ரீசனிங் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஜிஎஸ்மே வந்து பார்த்தோன்னா இப்போ குரூப் 4 லெவலில் வந்து நம்ம உங்கள் குரூப் 4 எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க, கொஷின் பேப்பரும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அதே ஸ்டாண்டர்டு தான் வந்து நமக்கும் சிடிஎஸ் எக்ஸாமுக்கும் வந்து நமக்கு மேஜர்லி வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபோக்கஸ்டாக படிங்க. ஸோ லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் ஆகிக்க வேண்டாம். ஸோ ரிலாக்ஸ்டாக படிங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஓகேங்களாப்பா. ஓகே, ஸோ நம்ம VGOAS அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்கமிங் டிப்ளமோ லெவல் ஐடி லெவல் எக்ஸாம் வந்து சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கான நம்ம ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம்ப்பா சரிங்களா. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ ஜூலை 20th வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி 2 பேட்ச் போயிட்டுருக்கு சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஆன்லைனில் லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம், ப்ளஸ் நமக்கு ரெக்கார்டடும் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனுடைய பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் படிக்கிறவங்க ஓகேங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் தேவைப்படுதுன்னா
7305657779 கால் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களாப்பா? ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து எல்லாமே டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதாதவங்க டெஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஷன் அட்டன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நியூவாக வரீங்க, இப்போ நம்ம ஓப்பன் லைவில் போகிறதுனால நீங்கள் நியூவாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களாம்மா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஓகே. கொஷின் நம்பர் 1 பாருங்கம்மா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரி லெவல் எக்ஸாமு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஓகே. சப்ஜெக்ட் கோட் 443ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இருக்கக்கூடியது 398 கோடு. ஓகேங்களா? அதில் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் ஓகேங்களா அது அப்படிங்கிற யூனிட்டில் வந்துட்டு நம்ம யூனிட் டெஸ்ட் 2 தான் பார்க்குறோமா. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் தென் எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங்கிற டாபிக் நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேங்களாம்மா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இது டிஸ்கஷன் செஷன்றதுனால நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோமா டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களாம்மா? ஓகே. ஸோ ரிப்ளை பண்ணலாம் இல்லையா? வெரி குட்மா சுபாஷினி. கொஷின் நம்பர் 1 பாருங்கள். கொஷின் நம்பர் 1க்கு என்னப்பா ஆன்சர் வரும்? The process of laying out the various activity in the project. The process of laying out the various activity of the project in the time sequence logically, orderly and a systematic manner அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்க்குறோம் is called as a project scheduling அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அப்போ ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நமக்கு என்ன இருக்கும்? n நம்பர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையாப்பா? நம்ம தானே? அப்போ என்ன அப்படின்னா ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னா ஸோ n நம்பர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டு தானே? ஸோ n நம்பர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஆக்டிவிட்டிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க? ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயலை மீன் பண்ணுறாங்க. என்ன செயல் பண்ணுறோம்? நம்ம ஒரு கட்டுமான வேலையை எடுக்கிறோம் அப்படின்னா அது கட்டுமான வேலையில் வந்து நம்ம இனிஷியலாக என்ன பண்ணுவோம்? நம்ம ஸோ எர்த் ஒர்க்கு பண்ணுறது, ஃபவுண்டேஷன் காங்க்ரீட்டு, ஃபுட்டிங்கு, அதுக்கப்புறம் பிளிந்த் பீமு, பேஸ்மெண்ட்டு, ஃப்ளோரிங்கு, மேசன்ட்ரி ஒர்க்கு, ரூப் ஸ்லாப்பு, பிளாஸ்டிங்கு, ஒயிட் வாஷிங்கு, பெயிண்டிங்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, சானிட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா n நம்பர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா? அதை என்ன பண்ணுறோம் நம்ம ஸோ சீக்வன்ஸாக லாஜிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர்டராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? என்டையராக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட்டு ஷெட்யூலிங் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அப்போ என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன தேவைப்படும்? கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக நமக்கு வந்து ரிசோர்ஸும் தேவைப்படும், டைமும் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா, வெரி குட்மா மணி, வெரி குட். அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டீஸ் இன் த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். என்ன அப்படின்னா ஸோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. இது என்ன பண்ணணும்? நீங்கள் இப்போது சீக்வன்ஸாக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நர்மதா குட் மார்னிங்ப்பா, வெரி குட் மார்னிங். இப்போ என்ன பண்ணணும்? இது 4 ஆக்டிவிட்டி என்ன பண்ணணுமா ஆர்டராக அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காங்க்ரீட் ஃபார் எ ரூப் ஸ்லாப். என்ன பண்ணணும்? ரூப் ஸ்லாப் வந்து காங்க்ரீட் போடுறாங்கம்மா. 2வது பாருங்கள் பிரிக் ஜல்லி லைம் காங்க்ரீட் டெரசிங். அப்போ என்னென்னா டெரசிங்கில் வந்துட்டு பிரிக் ஜல்லி லைம் காங்க்ரீட்டுங்கிறது போடுறாங்க, அதாவது சுர்க்கி மாட்டருங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் 3rd ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எரெக்ஷன் ஆஃப் த ஃபார்ம் ஒர்க் ஃபார் த ஸ்லாப். அப்போ என்னது? ஒரு ஸ்லாப் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்முக்கு வந்து எரெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பேரப்பட் வால் இன் டெரஸு. இந்த 4 ஆக்டிவிட்டியில் எது வந்து ஃபஸ்ட்டு வரணும், எது செகண்டு வரணும் அப்படிங்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் தாம்மா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ரூப் ஸ்லாப் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? எரெக்ஷன் ஆஃப் த ஃபார்ம் ஒர்க் ஃபார் த ஸ்லாப் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன வரணும்? ஃபஸ்ட்டு வந்து 3rd பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். கரெக்டு தானேப்பா? அப்போ 3rd பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா ஆப்ஷன் என்ன வராது? ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் டியும் வராது. சரிங்களா? இந்த மாதிரி கொஷின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின்னு, அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸு, இதெல்லாம் நீங்கள் அழகாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாமா? ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அது புரியலனா என்ன பண்ணணும்னா 2 தடவை படிங்க. ஓகேங்களா? ஒரு கொஷினுக்கு வந்துட்டு 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்கம்மா. அந்த 20 செகண்ட்ஸுக்குள்ளே வந்து படித்து ட்ரை பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்னு பாருங்கள். இல்லாட்டி அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்கிப் பண்ணி எடுத்து அடுத்த கொஷினுக்கு நீங்கள் வந்து போயிடணும். ஓகேங்களாம்மா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எரெக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம காங்கிரீட் என்ன பண்ணணும்? நம்ம ரூப் ஸ்லாப்க்கு வந்து காங்கிரீட்டிங் போடுவோம் இல்லையா? நம்ம தானே? அப்போ என்ன பண்ணணுமா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்? 2வதாக பண்ணணும். சரிங்களாப்பா? அப்போ எரெக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஒர்க் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் காங்கிரீட்டிங் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம அடுத்து வந்து பார்த்தோன்னா டெரசிங்கில் வந்து என்ன பண்ணுறோமா சுர்க்கி மாட்டர் ப்ரொவைட் பண்ணணும் இல்லையாப்பா? ஆமாம் தானே? சுர்க்கி மாட்டர் என்ன பண்ணுவோமா ப்ரொவைட் பண்ணுவோமா? அதாவது பிரிக் ஜல்லி லைம் காங்க்ரீட் ஃபார் டெரசிங் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணுவோம்? நம்ம பேரப்பட்டு வாளுங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகேப்பா? அப்போ 3124 அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா?
அடுத்து போகலாம் இல்லையா. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா ஷெட்யூலிங் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி சில டைம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஷின் பேப்பரில் கேட்குறாங்க. ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா, ஃபாலோ பண்ணுறீங்களாம்மா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுவோம். கொஷின் நம்பர் 3rd கொஷின் பாருங்கள். If the path of activity leads back to itself, the resulting error in the network is known as. அதாவது மெயினாக வந்து பார்த்தோன்னா ஷெட்யூலிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுல மொத்தமாக 3 மெத்தட் ஃபாலோ பண்ணுவோமா. ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார் சார்ட்டு, ரெண்டாவது மைல்ஸ்டோன் சார்ட்டு, மூணாவது நெட்வொர்க் அனாலிசிஸ்ன்னு படிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தடு, தென் ப்ரோக்ராம் எவாலுவேஷன், ரெவ்யூ டெக்னிக் மெத்தட்னு படிச்சிருப்போம். ஓகேங்களாம்மா. அப்போ அந்த நெட்வொர்க்குங்கிறது பார்த்தோன்னா என்னது, இங்கே கன்சிஸ்டிங் ஆஃப் அண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட்னு பார்க்குறோம் இல்லையாம்மா. ஆமாம் தானே. அப்போ ஆக்டிவிட்டினா என்ன, ஈவெண்ட்னா என்ன, ஆக்டிவிட்டி இஸ் ரெப்ரசன்டட் அஸ் என்ன பண்ணுவோமா, ஏரோப்ளையும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா. அதாவது ஏஓஏ டயக்ராம்னு சொல்லுவாங்க இல்லையாப்பா. இதுக்கு பேர் என்னது, ஏஓஏ டயக்ராம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டிவிட்டி ஆன் ஏரோ டயக்ராம், ஆக்டிவிட்டியானது ஏரோ டயக்ராம்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா இதில் ஆக்டிவிட்டிங்கிறது என்னது, ஆக்டிவிட்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏரோவில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அடுத்து என்னது, இந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையம்மா, அது என்ன பண்ணுறாங்க, நோடில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நர்மதா பேரப்பட் வால் பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண மாட்டாங்கம்மா. ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சுக்கி மாட்டர் போட்டுக்கப்புறம் தான் பேரப்பட் வால்ங்கிறது போடுவாங்க. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. தாரணி குட் மார்னிங்ப்பா. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் அது இனிஷியலாக ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஆரம்பிக்குது இல்லையாம்மா. அந்த ஸ்டார்ட் ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்காலர்ஸ் டெய்லி ஈவெண்ட் அப்படின்னு பார்ப்போம், டெய்லி ஈவெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி எண்ட் ஈவெண்ட் இருக்கு இல்லையாம்மா, அதுக்கு என்னது ஸ்காலர்ஸ் ஹெட் ஈவெண்ட்டு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அப்போ என்ன அப்படின்னா இது மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணும்பொழுது, நம்ம நெட் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கணும், சில கிராஃபிக்கல் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஏரோங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் தான் கேரி பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் ஈவெண்ட், ஒரு எண்ட் ஈவெண்ட் மட்டும் தான் இருக்கணும். டம்மி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வித் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ் வந்து படிச்சிருப்போம் இல்லையாம்மா. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஏரோ லைன் அப்படிங்கிறது எப்பயுமே எப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். மூவ் ஃபார்வேர்டு டைரக்ஷன் ஒன்லி மட்டும்தான் இருக்கணும். என்னது, மூவ் ஃபார்வேர்டாக மட்டும்தான் மூவ் ஆகணும், பேக்வேர்டாக மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களாம்மா. ஆமாம் தானே. அப்போ பேக்வேர்டாக மூவ் ஆனிச்சுன்னா அது என்னது, அது ஒரு டைப் ஆஃப் எரர்னு பார்க்குறோம். ஓகேப்பா, இப்போ கவனிங்க. ஈவன் நம்பர் 1லேருந்து ஆக்டிவிட்டி ஏங்கிற ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது ஈவன் நம்பர் 2ல் முடியுது. அடுத்து என்ன பண்ணுறோம், ஈவன் நம்பர் 2லேருந்து பி ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஏபிங்கிற ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, ஃபார்வேர்டாக தான் மூவ் ஆகுது. ஆனால் சிங்கிற ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, பேக்வேர்டாக மூவ் ஆகுது. பேக்வேர்டு மீன்ஸ் என்னது, ஈவன் நம்பர் 3ல் ஆரம்பித்து ஈவன் நம்பர் 1ல் வந்து முடியுது இல்லையா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த டைப் ஆஃப் எரருக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, இஸ் கால்ட் அஸ் லூப்பிங் எரர்னு பேர் இருப்பாங்க. இதுக்கு பேர் என்னது, லூப்பிங் எரர்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா. அப்போ எப்பயுமே ஆக்டிவிட்டி ஏரோ லைனுங்கிறது எப்படி இருக்கணும், மூவ் ஃபார்வேர்டு டைரக்ஷன் ஒன்லி தான் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையப்பா. கொஸ்டின் நம்பர் 4th ஒன்று பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4th ஒன்று, இதுக்கு ஆன்சர் பண்ணலாமாப்பா. ஆன்சர் பண்ணுறீங்களா, என்ன வரும் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, எது வந்து சரியான வாக்கியம்னு கேட்குறாங்கப்பா. ஓகே, என்னது அப்படின்னா சிபிஎம்முக்கும் போர்ட்டுக்கும் கேட்குறாங்க இல்லையா. ஆமாம் தானேப்பா. சிபிஎம்ங்கிறது என்னது, கிரிட்டிக்கல் பாத் மெத்தடு. போர்ட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரெவ்யூ டெக்னிக் மெத்தட் அப்படின்னு பார்க்குறோம். போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது, இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி ஓரியன்ட். ஆமாம் தானேம்மா, ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருக்கும். போர்ட்டுங்கிறது என்னது, இட் இஸ் அன் ஈவெண்ட்டு ஓரியன்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் நம்ம. அதே மாதிரி சிபிஎம்ங்கிறது என்னது, இஸ் ஏ டெட்டர்மினிஸ்டிக் நேச்சராக இருக்கும். ஆமாம் தானேப்பா, டெட்டர்மினிஸ்டிக்கு நேச்சரில் இருக்கும். ஓகே, டெட்டர்மினிஸ்டிக்கு இன் நேச்சரில் இருக்கும். அதே மாதிரி போர்ட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஏ ப்ராபபிலிஸ்டிக் நேச்சரில் இருக்கும். ப்ராபபிலிஸ்டிக்கு இன் நேச்சர் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களாம்மா. ஓகே, அப்போ ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், போர்ட் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஓரியன்டா கிடையாது. போர்ட்டுங்கிறது என்னது, ஈவெண்ட் ஓரியன்ட்ங்கிறதுனால ஆப்ஷன் ஏ வராது. பி பாருங்கள், சிபிஎம் இஸ் அன் ஈவெண்ட் ஓரியன்டா, அதுவும் கிடையாது. சிபிஎம்ங்கிறது என்னது, இஸ் அன் ஆக்டிவிட்டி ஓரியன்டா, அப்போ அதுவும் கிடையாது. அப்போ சி பாருங்கள், சிபிஎம் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஓரியன்ட், இது கரெக்டு தான். ஆனால் அண்ட் அடாப்ட்ஸ் தான் என்னது, ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச் கொடுத்துருக்காங்க. இது ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச் கிடையாது, இட் இஸ் ஏ டெட்டர்மினிஸ்டிக் அப்ரோச்சில் வரும். அப்படின்னா ஆப்ஷன் சியும் வராதுன்னா ஆன்சர் என்ன தான் இருக்க முடியும், ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஏன்னா போர்ட் இஸ் அன் ஈவெண்ட் ஓரியன்டு அண்ட் அடாப்ட்ஸ் த ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், ஒரு ஆப்ஷனு கொஸ்டின் நம்பர் 4th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா தாரணி. அடுத்து போகலாம் இல்லையப்பா. கொஸ்டின் நம்பர் 5th ஒன்று ஆன்சர் பண்ணலாமா. விச் accompanies the project estimate should be such to give the clear picture. Okay, clear picture or idea of the whole project is called. ஒரு ப்ராஜெக்ட்னுடைய மொத்த ஐடியாவை என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஃபார்மேட்டில் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னு கேட்குறாங்கப்பா. தட் மீன்ஸ் ஏ
ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்னு பேருப்பா சரிங்களா. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது பார்த்தோன்னா நம்ம பண்ணக்கூடியது ஸ்மால் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை மேஜர் ஒர்க்கு, இல்லை ஹெவி ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்ணணுமா ஃபார் எவரி ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது ரெடி பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஆரம்பிச்சது, அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லேருந்து அந்த ப்ராஜெக்ட் எதுக்காக பண்ணுறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, நெசசிட்டி என்ன, ஓகேங்களா, அதுக்கு எங்கேருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து எங்கேருந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து ஃபண்டு எங்கேருந்து வரப்போகுது, எப்படி வந்து அதை வந்து ஆரம்பிச்சிங்க, அப்படி கட்டுமான வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன டெஸ்டிங்லாம் ஃபாலோ பண்ணிங்க, என்னென்ன மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்ணிங்க, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேப்பா, அதில் மெயினாக பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் இன்க்ளூடிங்ஸ் த அப்ஜெக்டிவ், ஸ்கோப்பு, டைம்லைனு, பட்ஜெட்டு, ரிசோர்ஸஸ் நீடடு, பொட்டன்ஷியல் ரிஸ்க்கு அண்டு எக்ஸ்பெக்டட் அவுட்கம் எல்லாமே என்ன பண்ணுறோம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறோம் இல்லையா. இது எதுக்காகனா ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களாம்மா. ஸோ 5th ஒனுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா, அடுத்து போகல இல்லையாப்பா. கொஸ்டின் 6th ஒன் பாருங்கள். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கேட்குறாங்கம்மா. ஓகே, ஆன்சர் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்டிவிட்டி தென் ஈவெண்ட்டு தென் டம்மி ஆக்டிவிட்டி தென் ஃப்ளோட்டை பற்றி கேட்குறாங்கம்மா. ஆக்டிவிட்டினாவே என்னது, ஆக்டிவிட்டினாவே ரிசோர்ஸ் கன்சியூமிங் எலமெண்ட். ஆமாம் தானேப்பா. ஆக்டிவிட்டினாவே என்னது, ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு அண்ட் எலமெண்ட் ஆஃப் ஒர்க் என்டையர்லி இன் தி ப்ராஜெக்ட்னு படிச்சிருப்போம். கரெக்டு தானேம்மா. அப்போ ஆக்டிவிட்டி பண்ணணும்னா நமக்கு டைமும் தேவைப்படும், ரிசோர்ஸும் தேவைப்படும் இல்லைங்களா. ஓகே, அப்போ என்ன ஒரு இங்கே ஏக்கு வந்து 2 வந்துடணுமாப்பா. ஸோ ஏக்கு வந்து என்னது, ஆக்டிவிட்டினா ரிசோர்ஸ் கன்சியூமிங் எலமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஏக்கு 2 வரணும்னா ஆப்ஷன் எது வராது, ஆப்ஷன் ஏவும் வராது, டியும் வராது. ஒன்று பியாக இருக்கணும் அல்லது சியாக இருக்கணும். சரிங்களாம்மா. அடுத்து பாருங்கள், இது உங்களுக்கு அடுத்து ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஈவெண்ட்டு பாருங்களேன். ஈவெண்ட்டுங்கிறது பார்த்தோன்னா இட்ஸ் கால்ட் அஸ் எ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அப்போ என்னது இங்கே, ஸோ ஏக்கு வந்து 2 வந்துடுதுங்க, பிக்கு வந்து என்ன வருது 4 வருதுன்னு பார்க்குறோம். அப்படின்னா ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். அப்போ சிக்கு என்ன போகிறோம், டம்மி ஆக்டிவிட்டிங்கிறது பார்த்தோன்னா இது என்னது, இஸ் எ ரிசோர்ஸ்லெஸ் எலமெண்ட்டு. ஏன்னா நம்ம நெட்வொர்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டம்மி ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறோம், நம்மளாவே ஆர்டிஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அதுக்கு எந்த விதமான டைமும் தேவையில்லை, ரிசோர்ஸும் தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அடுத்து ஃப்ளோட்டுங்கிறது என்னது, ஃப்ளோட்டுங்கிறது பார்த்தோன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் ஆர் எ ஸ்பேர் டைம்னு பார்த்துருப்போம் இல்லையாம்மா. ஸோ என்டையர் ஆக்டிவிட்டி என்டையர் ப்ராஜெக்டையும் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது, ஃப்ளோட் அல்லது ஸ்லாக்னு படிச்சிருப்போம். ஓகேங்களாம்மா. ஸோ இப்போ ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3 அப்படின்னா ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களா. தென் 7th கொஸ்டின் பாருங்கள். தி அக்கரன்ஸ் ஆஃப் த கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி இஸ் கால்ட் அஸ் என்னன்னு கேட்குறாங்கம்மா. இப்போ என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டி இருக்குமா, நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து நான் ஏரோ மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதாவது ஏஓஏ டயக்ராம்னு சொல்கிறோம். ஓகேப்பா. இந்த ஆக்டிவிட்டி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏங்க ஆக்டிவிட்டியாக எடுத்துக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு ஈவெண்ட் இருக்கணும் இல்லையா. அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் நம்ம என்னென்னு பார்க்குறோம், இஸ் கால்ட் அஸ் ஏ டெய்லி ஈவெண்ட்டுன்னு பார்க்குறோம். இதுக்கு பேர் என்னதுப்பா, டெய்லி ஈவெண்ட்டு. அப்போ எதானா த ஸ்டார்டிங் டைம் ஆஃப் அன் ஆக்டிவிட்டிஸ் நோன் அஸ் தானது டெய்லி ஈவெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அந்த ஆக்டிவிட்டியினுடைய கம்ப்ளீஷன் டைம் இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் என்னதுப்பா, இஸ் கால்ட் அஸ் ஏ ஹெட் ஈவெண்ட்டுன்னு பார்க்குறோம். இஸ் கால்ட் அஸ் ஏ ஹெட் ஈவெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேப்பா. அப்போ ஸ்டார்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டிக்கு பேர் டெய்லி ஈவெண்ட்டு, எண்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னென்னு பார்க்குறோம், இஸ் கால்ட் அஸ் ஏ ஹெட் ஈவெண்ட்டுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, தி அக்கரன்ஸ் ஆஃப் த கம்ப்ளீஷன் தான் கேட்குறாங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டியோட கம்ப்ளீஷனுக்கு பேர் என்னது, நம்ம ஹெட் ஈவெண்ட்டுன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா தாரணி, வெரி குட்மா நர்மதா, சுபாஷினி, வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 8th ஒன் பாருங்கள். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இன் த சிபிஎம் இஸ் நோன் அஸ். மெயினாக பார்த்தோன்னா சிபிஎம்மில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. என்ன போகிறோம், இஸ் கால்ட் அஸ் ஏ ஆக்டிவிட்டின்னு பார்க்குறோம். ஆமாம் இப்போ அதாவது என்ன அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய செயல் இருக்குது இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது an element of work, okay, an element of work, okay, entailed in the project னு சொல்லுவோம். ஆமாம் தானேப்பா, entailed in the project, ஓகேப்பா, entailed in the project அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு என்ன தேவைப்படும், it require time and resources. ஆமாம் தானேம்மா. ஸோ இதுக்கு வந்து டைமும் தேவைப்படும் அண்ட் as well as
ரிசோர்ஸும் தேவைப்படும்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா, டைம் அண்டு ரிசோர்ஸ் கன்சியூமிங் எலமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, அப்போ ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவிட்டின்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அதே மாதிரி த ஸ்டார்ட் ஆர் கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னதுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். த ஸ்டார்ட் ஆர் completion of an activity. The start or completion of an activity இதுக்கு பேர் என்னது, ஆஃப் அன் ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களாம்மா, ஸோ இப்போ என்னது இங்கே 8th ஒனுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் மணி. அடுத்து போகலாம் இல்லைங்களா, கொஸ்டின் நம்பர் 9th ஒன் பாருங்கள். த நெகட்டிவ் ஸ்லாக் இண்டிகேட்ஸ் தி, மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 2 விதமான ஃப்ளோட்டை பற்றி படிப்போம் இல்லையாப்பா. ஒன்று என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் ஃப்ளோட்டு, இன்னொன்று நான் கிரிட்டிக்கல் ஃப்ளோட்டு. அதாவது ஆக்டிவிட்டின்னு படிக்கும்பொழுது என்ன படிப்போம் நம்ம, டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியில் சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, பேரலல் ஆக்டிவிட்டி, ப்ரெடிசஸர் ஆக்டிவிட்டி, சக்ஸஸர் ஆக்டிவிட்டி, டம்மி ஆக்டிவிட்டி, கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு படிப்போம். ஓகேப்பா, அதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது என்னதுப்பா, கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா எப்பயுமே ஃப்ளோட்டுங்கிறது என்னவாக இருக்கும், ஃப்ளோட் இஸ் ஆல்வேஸ் டு பி ஜீரோவாக இருக்கும். ஆமாம் தானேப்பா, ஃப்ளோட்டுங்கிறது ஆல்வேஸ் ஜீரோவாக இருக்கும், ஆல்வேஸு ஜீரோ ஃப்ளோட்டாக இருக்கும், ஆல்வேஸு ஜீரோ ஃப்ளோட்டாக இருக்கும். ஓகேப்பா, ஏன்னா கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எங்கே இருக்கும், கிரிட்டிக்கல் பாத், அலாங் த கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கும் இல்லையா. ஏன்னா கிரிட்டிக்கல் பார்த்து தான் என்ன பண்ணுது, ப்ராஜெக்ட்னு டியூரேஷனை டிசைட் பண்ணுது. அப்போ கிரிட்டிக்கல் பாத்துக்கு எது என்னது, இட் இஸ் லாங்கஸ்ட் டியூரேஷன் பார்த்து தான் என்னன்னு சொல்கிறோம், கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்கிறோம். கிரிட்டிக்கல் பாத்தில் கூடிய ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னது, கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அதுக்கு ஃப்ளோட் எப்பயுமே எப்படி இருக்கும், ஆல்வேஸு ஜீரோவாக இருக்கும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஜீரோனா நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு என்னவாக இருக்கும், நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஃப்ளோட் இஸ் ஆல்வேஸு எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்காது. ஓகேப்பா, நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஜீரோவாக இருக்காது. ஆமாம் தானேப்பா, ஓகே தானே. அது என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்கப்பா. ஒன்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்துட்டு சப்கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, ஒன்று என்னது சப்கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, சப்கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது பார்த்தோன்னா த ப்ராஜெக்ட் இஸ் அஹெட் த ஷெட்யூல் கண்டிஷனாக இருக்கும், ப்ராஜெக்ட் இஸ் அஹெட் த ஷெட்யூல் கண்டிஷன். அதாவது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷெட்யூல் போட்டிருப்போம் இல்லையாம்மா, இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும்னு போட்டிருப்போம் இல்லையா, அந்த டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது, சப்கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு ஃப்ளோட் என்னவாக இருக்கும், ஃப்ளோட்டுங்கிறது பார்த்தோன்னா ஆல்வேஸ் டு பி எ பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம போட்ட ஷெட்யூலுக்கு அப்புறமும் வேலை பார்க்குறீங்க, அந்த ஷெட்யூலுக்குள்ளே முடிக்க முடியல, அதாவது பிஹைண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேப்பா. ஓகே, அப்போ என்ன இங்கே பிஹைண்ட் த ஷெட்யூல் கண்டிஷனாக இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்னென்னு பார்க்குறோம், இஸ் கால்ட் அஸ் ஏ சூப்பர் கிரிட்டிக்கல்னு பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஃப்ளோட் என்னப்பா இருக்கும், ஃப்ளோட் வில் பி ஏ நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களாம்மா, அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நெகட்டிவ் ஃப்ளோட்னாலும் ஸ்லாக்னாலும் ஒன்று தான்மா, ஃப்ளோட்டுனாலும் ஸ்லாக்னாலும் ஒரே மீனிங் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே தானே. அப்போ இது நெகட்டிவ் ஃப்ளோட்டுங்கிறது எதுக்கு வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், பிஹைண்ட் த ஷெட்யூல் கண்டிஷனு. அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் என்னது, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்க்குறோம். ஓகேப்பா, சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, அடுத்து போகலாம் இல்லையா. ஸோ இப்போ 9th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. தென் 10th ஒன் பாருங்கள், ஏ டியூல் ரோல் ஈவெண்ட்டு. ஸோ ஈவெண்ட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்குறோம், த ஸ்டார்ட் ஆர் கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டின்னு பார்க்குறோம் இல்லையாப்பா. ஆமாம் தானே. அப்போ கவனிங்களேன், இப்போ என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டி இருக்குமா, ஓகே தானே, ஒரு ஏங்க ஆக்டிவிட்டி எடுத்துக்கோமா, இது ஏங்க ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஏங்க ஆக்டிவிட்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது, ஈவன் நம்பர் 1ல் ஆரம்பித்து ஈவன் நம்பர் 2ல் முடியுதுமா. சரிங்களா. ஓகே, அப்போ இந்த ஏங்கிற ஆக்டிவிட்டிக்கு டெய்லி ஈவெண்ட் எது, டெய்லி ஈவெண்ட் நம்பர் 1 வச்சுக்கலாமா. ஓகே தானே. அப்போ ஹெட் ஈவெண்ட்டுங்கிறது என்னது, ஏங்கிற ஆக்டிவிட்டி ஹெட் ஈவெண்ட்டுங்கிறது பார்த்தோன்னா என்னப்பா இங்கே ஈவன் நம்பர் 2. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈவன் நம்பர் 2லேருந்து ஆக்டிவிட்டி பி வந்து ஆரம்பிக்குதுப்பா, இந்த ஆக்டிவிட்டி பிங்கிறது ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தோன்னா இது ஈவன் நம்பர் 3ல் முடியுது. அகைன் வந்து சிங்கிற ஆக்டிவிட்டியும் ஆரம்பிக்குது. ஓகேப்பா, இப்போ கவனிங்களேன், இப்போ என்னென்னா ஏங்கிற ஆக்டிவிட்டிக்கு டெய்லி ஈவன் நம்பர் 1, ஹெட் ஈவன் நம்பர் 2. ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், பிங்கிற ஆக்டிவிட்டிக்கு டெய்லி ஈவெண்ட் எது, பிங்கிற ஆக்டிவிட்டிக்கு டெய்லி ஈவெண்ட் எது, டெய்லி ஈவெண்ட் நம்பர் 2. ஓகே, இப்போ அதே மாதிரி பி ஆக்டிவிட்டி ஹெட் ஈவெண்ட்டுங்கிறது என்னது, ஈவெண்ட் நம்பரு 3ன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, இப்போ அடுத்து பாருங்கள், சிங்கிற ஆக்டிவிட்டிக்கு டெய்லி ஈவெண்ட் எது, டெய்லி ஈவெண்ட் வந்துட்டு ஈவெண்ட் நம்பரு 3. ஆமாம் தானே. இப்போ ஹெட் ஈவெண்ட்டுக்கு எதுனா அது ஈவெண்ட் நம்பரு 4. அப்போ இதில் பாருங்களேன், ஈவெண்ட் நம்பர் 2ம் ஈவெண்ட் நம்பர் 3ம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, 2 வேலை பண்ணுது. என்னது, ஏங்கிற ஆக்டிவிட்டிக்கு ஹெட் ஈவெண்ட்டாகவும் பிங்கிற ஆக்டிவிட்டிக்கு டெய்லி ஈவெண்ட்டாகவும் இருக்குது ஈவெண்ட் நம்பர் 2.
ஈவெண்ட் நம்பர் 3ங்கிறது பார்த்தோன்னா பிங்கிற ஆக்டிவிட்டிக்கு ஹெட் ஈவெண்ட்டாகவும் சிங்கிற ஆக்டிவிட்டிக்கு அது டெய்ல் ஈவெண்ட்டாகவும் இருக்குது. அப்போ இதெல்லாம் அதுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ டியூல் ரோல் ஈவெண்ட்டுன்னு பேர். ஆனால் ஈவெண்ட் நம்பர் 1ஐயும் ஈவெண்ட் நம்பர் 4ஐயும் பாருங்கள், அது என்ன பண்ணுது ஏங்கிற ஆக்டிவிட்டிக்கு டெய்ல் ஈவெண்ட்டாக மட்டும்தான் இருக்குது, சி ஆக்டிவிட்டிக்கு ஹெட் ஈவெண்ட்டாக மட்டும்தான் இருக்குது. ஓகேப்பா, அப்போது இனிஷியல் அண்டு ஃபைனல் ஈவெண்ட்டை தவிர ரிமைனிங் கூடிய எல்லா ஈவெண்ட்டுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ டியூல் ரோல் ஈவெண்ட்னு பார்க்குறோம். ஆமாம், இப்போ இனிஷியல் ஈவெண்ட் நம்பர் 1ஐயும் ஃபைனல் ஈவெண்ட் நம்பர் 4ஐயும் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுக்கு பேர் என்னது டியூல் ரோல் ஈவெண்ட் சொல்கிறோமா? அப்போ இதுக்கு என்னப்பா ஆன்சர் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இஃப் எனி ஈவெண்ட் அதர் தன் த இனிஷியல் அண்டு ஃபைனல் ஈவெண்ட் இஸ் கால்ட் அஸ் ஏ டியூல் ரோல் ஈவெண்ட்டுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அப்போ 10th ஒனுக்கு ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா தாரணி, சுபாஷினி, த நர்மதா, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 11th ஒன்று பாருங்கள். இன் எ ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி பி அண்டு சி ஃபாலோஸ் ஆக்டிவிட்டி ஏன்னு கொடுத்துருக்காங்கம்மா. சரிங்களா? அப்போ என்னதுங்க இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இமேஜ் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது நெட்டு டயக்ராம் வந்து என்ன பண்ணி வந்து சூஸ் பண்ணணும். அப்போ கவனிக்க பார்க்கலாம். ஆக்டிவிட்டி பி அண்டு சிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா யாரை ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்டிவிட்டி ஏவை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கொடுக்குறாங்க இல்லையா? அப்போன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஏ முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க ஆக்டிவிட்டி பிசிங்கிறவங்க ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆமாம் தானேப்பா? ஓகே தானே? அப்போ கவனிக்க பார்க்கலாம். ஆக்டிவிட்டி ஏ பிசி ஆரம்பிக்கணும்னா ஆக்டிவிட்டி பிசி ஃபாலோஸ் என்னது ஆக்டிவிட்டி ஏன்னு பார்க்குறோமா? அப்படி இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு ஒரே இடத்துல மட்டும்தாம்மா இருக்குது. எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா? அடுத்து பாருங்கள். ஆக்டிவிட்டி டி ஃபாலோ ஆக்டிவிட்டி பி. என்னது ஆக்டிவிட்டி டிங்கிறது பார்த்தோன்னா யாரை ஃபாலோ பண்ணுறாங்க பியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். அடுத்தது ஆக்டிவிட்டி இ ஃபாலோஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம் தானேப்பா? அப்போ என்னதுங்க ஈங் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க சி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டு ஆக்டிவிட்டி டி அண்டு இ ப்ரொசீட்ஸ் த எஃப். அப்போ என்னதுங்க ஆக்டிவிட்டி எஃப்க்கு வந்து பார்த்தோன்னா ப்ரெசிடிங் என்ன இருக்குது டியும் இயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயக்ராம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா மணி தாரணி, வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 11th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். தென் 12th ஒன்று பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க. த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தர் டோட்டல் ஃப்ளோட்டு கொடுத்துருக்காங்கம்மா. ஆக்டிவிட்டி 1 to 2, தென் 2 to 3, தென் 3 to 4, தென் 4 to 5. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்டிவிட்டிக்கு நான் நேம் கொடுத்துக்கிறப்பா. ஆக்டிவிட்டி ஏ, ஆக்டிவிட்டி பி, ஆக்டிவிட்டி சி, ஆக்டிவிட்டி டி. ஓகேங்களாப்பா? இந்த கரஸ்பாண்டிங் ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க டோட்டல் ஃப்ளோட்டுங்கிறது கொடுத்துட்டாங்கப்பா. சரிங்க, டோட்டல் ஃப்ளோட்டுங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4 ஆக்டிவிட்டியில் எது வந்து மோஸ்ட்டு கிரிட்டிக்கல்னு கேட்குறாங்க. இது 2022 TNPSC ஏ எக்ஸாம் கொஷின்ப்பா. ஓகே, ஆன்சர் பண்ணலாமா? எது வந்து இதில் மோஸ்ட் கிரிட்டிக்கலு நம்ம படிச்சிருக்கிறோம். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னாலே ஃப்ளோட் என்னது எந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து ஃப்ளோட் மினிமமாக இருக்குதோ. நார்மலாக கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஃப்ளோட் என்னவாக இருக்கும் ஆல்வேஸு 0வாக தான் இருக்கும். கரெக்டு தானே? ஆனால் என்ன பண்ணணும் இது இருக்கக்கூடிய ஆப்ஷனாக நம்ம செலக்ட் பண்ணும் பொழுது எந்த ஆக்டிவிட்டிக்கு ஃப்ளோட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதோ ஓகேப்பா எது வந்துட்டு எந்த ஆக்டிவிட்டிக்கு ஃப்ளோட்டுங்கிறது ரொம்ப மினிமம் வேல்யூவாக இருக்குதோ தட் இஸ் ஏ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ அதில் பாருங்களேன் பிங்கிற ஆக்டிவிட்டிக்கு ஃப்ளோட்டு அதாவது எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைமு 3 days இருக்குது. ஓகேங்களா? சிக்கு 4 days இருக்குது. ஆக்டிவிட்டி டிக்கு 5 days இருக்குது. ஆனால் ஆக்டிவிட்டி ஏக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது 2 நாள் தான் ஃப்ளோட்டுங்கிறது இருக்குது. அப்போ அதுதான் என்னவாக இருக்கும் இந்த 4த்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது அதுதான் என்னவாக இருக்கும் மோஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் வரும் 1 to 2ங்கிற ஆக்டிவிட்டி தான் அதுக்கு கிரிட்டிக்கல்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேப்பா? ஸோ இப்போ 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 13th ஒன்று பாருங்கள். த டைம் பை விச் அன் ஆக்டிவிட்டி கம்ப்ளீஷன் டைம் ஓகே கேன் பி டிலைடு வித்தவுட் அஃபெக்டிங் த ஸ்டார்ட் ஆஃப் அ சக்சீடிங் ஆக்டிவிட்டி. அதாவது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ளோட்டு தேவைப்படுதுன்னா சக்சீடிங் ஆக்டிவிட்டி பாதிக்காத அளவுக்கு எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் இருக்குதுன்னு அதுக்கு பேர் என்னது தட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஃப்ரீ ஃப்ளோட்னு பார்க்குறோம். ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா? தென் 14th கொஸ்டின் பாருங்கள். இன் போர்ட் அனாலிசிஸ் த ஈவெண்ட் மீன்ஸ். போர்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்டுக்கு என்னதுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறீங்கம்மா. ஆக்டிவிட்டி மீன்ஸ் என்னது ஆக்டிவிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா என்னது நம்ம ப்ராஜெக்டில் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க்கு. அம்மா தானேப்பா டாஸ்க்கு தானே. இந்த டாஸ்க்கினுடைய ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னென்னு பார்க்குறோம் நம்ம ஈவெண்ட்டுன்னு பார்க்குறோம். அம்மா தானேப்பா? அப்போ என்ன ஆகுங்க இன்போர்ட் அனாலிசிஸ் த ஈவெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ த ஸ்டார்ட் ஆர் ஃபினிஷ் ஆஃப் அண்ட் டாஸ்க்குன்னு பார்க்குறோம். த ஸ்டார்ட் ஆர்
ஃபினிஷ் ஆஃப் அண்ட் டாஸ்க்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாப்பா. தென் 15th கொஸ்டின் பாருங்கள். த பாசிட்டிவ் ஃப்ளோட் மே ஃபார் எனி ஆக்டிவிட்டி மீன்ஸ் தட் தி ஆக்டிவிட்டி இஸ் கால்டு கேட்குறாங்கப்பா. ஏன்னா வரீங்க எந்த ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டு ஃப்ளோட்டு பாசிட்டிவாக இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையப்பா. கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா ஃப்ளோட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னா வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும் ஃப்ளோட்டு. அப்போ சப்கிரிட்டிக்கலுக்கு தான் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோட் எப்படிப்பா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா சப்கிரிட்டிக்கலுக்கு பார்த்தோம் அப்படின்னா த ப்ராஜெக்ட் இஸ் என்னது அஹெட் த ஷெட்யூல் கண்டிஷன்னு படிச்சிருப்போம். ஓகேப்பா, அஹெட் த ஷெட்யூல் கண்டிஷன்னு படிச்சிருப்போம். கரெக்டு தானேப்பா. அதே மாதிரி சூப்பர் கிரிட்டிக்கல்னு பார்த்தோம் அப்படின்னா அது இஸ் ஏ பிஹைண்ட் த ஷெட்யூல் கண்டிஷனாக இருக்கும், பிஹைண்ட் த ஷெட்யூல் கண்டிஷனாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கலில் ஃப்ளோட்டு நெகட்டிவாக இருக்கும், சப்கிரிட்டிக்கலில் ஃப்ளோட்டுங்கிறது பாசிட்டிவாக இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா தாரணி, வெரி குட்மா மணி. அடுத்து போகலாம் இல்லையப்பா. சுபாஷினி, வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 16th கொஸ்டின் பாருங்கள். த இன்டர்ஃபரிங் ஃப்ளோட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ப்பா. நிறைய தடவை டிஎன்பிசி எக்ஸாமில் டிப்ளமோ லெவலையும் கேட்டுருக்குறாங்க, டிகிரி லெவலையும் கேட்டுக்கிறாங்கம்மா. ஸோ இப்போ இன்டர்ஃபரிங் ஃப்ளோட்டு, ஓகே, இன்டர்ஃபரிங் ஃப்ளோட் அப்படின்னா என்னதுப்பா, டோட்டல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டோட்டல் ஃப்ளோட்டு மைனஸ் என்னன்னு போடுவோம், மைனஸு ஃப்ரீ ஃப்ளோட்டு இஸ் கால்ட் அஸ் ஏ இன்டர்ஃபரிங் ஃப்ளோட்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட்லி ரிப்பீட்டட் இன் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ப்பா. இது கிளியராக பார்த்துக்கோங்க. சரிங்களா. கொஸ்டின் 17th கொஸ்டின் பாருங்கள். த எஃப்டபிள்யூ டெய்லர் இன்ட்ரடியூஸ்ட் ஏ சிஸ்டம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இஸ் நோன் அஸ். மெயினாக வந்து பார்த்தோன்னா ஆர்கனைசேஷனுங்கிறது என்னது, ஏ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் விச் ஒர்க்ஸ் அண்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப்பு. இதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் இல்லைங்களாப்பா. ஆமாம் தானே. அப்போ என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தோன்னா ஒரு லீடர்ஷிப்பு கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமைப்புக்கு பேர் என்னது, ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். கரெக்டு தானேப்பா. ஓகே, அதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா 3 படிச்சிருப்போம் இல்லையப்பா. ஒன்று என்னது, ஒன்று லைன் ஆர்கனைசேஷன், தென் லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், தென் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் படிச்சிருப்போம். ஓகேப்பா. இதில் எஃப்டபிள்யூ டெய்லருங்கிறது இருக்கா இல்லையா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெட்ரிக் வின்ஸ்லாட் டைலர் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவர் வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேப்பா. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேப்பா. ஃபெட்ரிக் வின்ஸ்லாட் டெய்லர் தான் என்ன சொல்லுவாங்க, எஃப்டபிள்யூ டெய்லர் சொல்லுவாங்க. அதாவது ஃபாதர் ஆஃப் த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டு, ஃபாதர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஓகேங்களாம்மா. கொஸ்டின் நம்பர் 18th கொஸ்டின் பாருங்கள். த ப்ரீ டெண்டர் ஸ்டேஜ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்வயர். மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம டெண்டரிங் படிக்கும்போது 2 டெண்டர் படிச்சிருப்போம்ப்பா. ஒன்று என்ன அப்படின்னா ப்ரீ டெண்டர் பிளானிங் ஸ்டேஜு, ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் டெண்டர் பிளானிங் ஸ்டேஜு. ஓகேப்பா. ப்ரீ டெண்டர் பிளானிங்னா என்ன அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டர் வந்துட்டு எஸ்டிமேட் பிளானிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொண்டாந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா. சப்மிட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் என்னது ப்ரீ டெண்டர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஃபர்தராக ஒர்க் ஆர்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் என்னது போஸ்ட் டெண்டர்னு சொல்லுவோம். ஓகேப்பா. இந்த ப்ரீ டெண்டர் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் என்ன பண்ணுவாங்க, ஏர்னியஸ்ட்டு மணி டெபாசிட் அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து டெபாசிட் அமௌண்ட்டாக பே பண்ணுவாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2%. ஆமாம். இப்போ அதே மாதிரி ஒர்க் ஆர்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் டெண்டர் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டி மணி ஆர் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. அது எவ்வளோ அப்படின்னா 10%. இது ஞாபகம் வச்சுக்கணுமா. அப்போ என்னென்னா இந்த ப்ரீ டெண்டர் ஸ்டேஜில் வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்கம்மா. செலெக்ஷன் ஆஃப் த சைட்டு, அக்வசிஷன் ஆஃப் த லேண்டு, அதுக்கப்புறம் ஃபைனலைசேஷன் ஆஃப் த டிசைன்னு பார்க்குறோம். இது 3மே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ டெண்டர் ஸ்டேஜ்லேயே பண்ணிடுவாங்க. ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம்மா. வெரி குட்மா தாரணி. தென் சுபாஷினி. கொஸ்டின் நம்பர் 19th போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆக்டிவிட்டி ரெக்வயர்ஸ். ஆக்டிவிட்டிக்கு என்னப்பா தேவைப்படும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆக்டிவிட்டிங்கிறது இருக்குது அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டஸ் ஸ்ட்ரைட் ஏரோலைனில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகேப்பா. ஈவெண்ட் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஈவெண்ட்டுங்கிறது என்ன பண்ணுறோம், நோடு மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேங்களாப்பா. அப்போ ஆக்டிவிட்டிக்கு வேணால் தேவைப்படும். ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸோ டைமும் தேவைப்படும், அதே மாதிரி நமக்கு ரிசோர்ஸும் தேவைப்படும் அப்படின்னு படிச்சிடும். ஆமாம் தானேப்பா. ஓகே. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், த ஆக்டிவிட்டி ரெக்வயர்ஸ் என்னது டைம் அண்டு ரிசோர்ஸஸ். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவும் டிஎன்பிசி ஏஇ லெவலில் கேட்ட கொஸ்டின் தாம்மா. ஓகே. 20th பார்க்கலாமா. த பார் சார்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ். பார் சார்ட்டுங்கிறது என்னது, பார் சார்ட்டுங்கிறது பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஷெட்யூலிங் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது பார்த்துருப்போம் இல்லையப்பா. இட் இஸ் ஏ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனு என்ன பண்ணணும், நம்ம
டைம் வெர்சஸ் ஆக்டிவிட்டின்னு படிச்சிருப்போம் இல்லையாப்பா, டைம் வெர்சஸ் ஆக்டிவிட்டி. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணுவோம், ஆக்டிவிட்டியும் எடுத்துக்கிட்டு எப்படி போடணும், நம்ம இதை வந்து ஒரு பார் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையாப்பா. நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஒரு பார் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணணுமா, அதுக்கு பேர் தானே அது நம்ம பார் சார்ட்னு பார்க்குறோம். ஓகேப்பா. ஸோ ஆக்டிவிட்டி ஏ, ஆக்டிவிட்டி பி, ஆக்டிவிட்டி சி. அப்போ என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஆக்டிவிட்டி எத்தனை ஆக்டிவிட்டி ஒரு ப்ராஜெக்ட்டில் பண்ணுறோமோ அதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிற என்ன பண்ணுவோம், ஒரு கிராஃபிக்கில் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது தான் என்னென்னு பார்க்குறோம், பார் சார்ட்னு பார்க்குறோம். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, த பார் சார்ட். ஓகே, த பார் சார்ட் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை, ஓகே, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை என்ன அப்படின்னா ஹென்ரி காண்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் இருக்கார் இல்லையாப்பா. ஓகே, ஸோ ஹென்ரி காண்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பார், இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த பார் சார்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்க்குறோம், இஸ் நோன் அஸ் த காண்ட் சார்ட்டுன்னு பார்க்குறோம். இஸ் நோன் அஸ் த காண்ட் சார்ட்டு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கலாம் இல்லையாப்பா. கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். அண்ட் ஆக்டிவிட்டி இஸ், ஆக்டிவிட்டிங்க இது என்னது, தி ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குன்னு பார்த்தோம் இல்லையாப்பா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட்னு இருக்குதுன்னா ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ப்ராஜெக்ட். ஆமாம் தானே, ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டே கிடையாது. ஓகே தானேப்பா. இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா எர்த் ஒர்க், எக்ஸ்கவேஷனு, ஃபவுண்டேஷன், காங்கிரீட்டு, ஃபுட்டிங்கு, பிளிந்த் பீமு, இது எல்லாமே என்ன இதுதான், ஆக்டிவிட்டி தான். அப்போ ஆக்டிவிட்டி இல்லாமல் ப்ராஜெக்டே கிடையாது. ஆமாம் தானே. அப்போ ஆக்டிவிட்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அண்ட் எலமெண்ட் ஆஃப் ஒர்க்கு என்டைல்டு இன் தி ப்ராஜெக்ட்னு பார்த்தோம் இல்லையாம்மா. அந்த எலமெண்ட் ஆஃப் ஒர்க்கு என்டைல்டு இன் தி ப்ராஜெக்ட்னு பார்க்குறோம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். த டம்மி ஆக்டிவிட்டிக்கு என்னது, டம்மி ஆக்டிவிட்டிக்கு இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையாப்பா. ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நம்ம நெட்வொர்க் டயக்ராம் ட்ராப் பண்ணும் பொழுது அந்த நெட்வொர்க்கு இந்த டயக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு லாஜிக்கல் பர்பஸுக்காகவும் கிராமட்டிக்கல் பர்பஸுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த டம்மி ஆக்டிவிட்டி. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு ஃபார்ம் பண்ணி நம்மளாக வந்து உருவாக்குறதுனால இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு டாட்டடு, ஒரு டேஷ்டு, ஓகே, டாட்டடு ஏரோலைனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஏரோலைனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளாம் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறதுனால இந்த ஆக்டிவிட்டிக்கு எந்த விதமான டைமும் தேவையில்லை. ஓகேப்பா, நோ டைம் நோ ரிசோர்ஸஸ். ஓகேப்பா, நோ டைமு, அதே மாதிரி நோ ரிசோர்ஸஸ். இதுக்கு வந்து டியூரேஷன் தேவைப்படல, ரிசோர்ஸும் தேவையில்லை அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், டஸ் நாட் ரெக்வயர் எனி டைம் நாட் ரெக்வயர் எனி ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஸோ 22க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா தாரணி, தென் மணி, சுபாஷினி. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் நோன் அஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா நம்ம நெட்வொர்க் டயக்ராம் ட்ராப் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறோம், ஆக்டிவிட்டியையும் ஈவெண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், நம்ம டயக்ராம் ட்ராப் பண்ணுறோம் இல்லையா. இட் இஸ் ஏ என்ன பண்ணுறோம், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். ஆமாம் தானேப்பா. ஸோ ஈவெண்ட் நம்பர் 1 2 3 அதே மாதிரி ஆக்டிவிட்டி ஏ பி சின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆமாம் தானேப்பா. அப்போது த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தன் ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னதுப்பா, இஸ் கால்ட் அஸ் ஏ நெட்வொர்க் டயக்ராம்னு சொல்லுவோம். இஸ் கால்ட் அஸ் நெட்வொர்க்கு டயக்ராம்னு சொல்கிறோம். 23rd ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. தென் 24th ஒன்று பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகிடுச்சு இல்லையா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, இது வந்து சரியான வாக்கியம்னு கேட்குறாங்கப்பா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானே. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். PERT is an event oriented and adopts the probabilistic approachனு பார்த்தோம். அதே சிபிஎம்ங்கிறது என்னது, சிபிஎம்ங்கிறது ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருக்கும். இட் இஸ் ஏ டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கும். ஓகேங்களாம்மா. ஸோ 24th ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. தென் 25 பார்க்கலாம் இல்லையா. ஸோ 25 பாருங்கம்மா. சிமிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டயக்ராம் வந்து கேட்குறாங்க, சால்வ் பண்ணுவோமா. ஓகே, எ ஜாப் கன்சிஸ்ட் ஆஃப் த 5 ஆக்டிவிட்டிப்பா ஏபிசிடிங்கிற என்ன பண்ணுறாங்க 5 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. தி ஆக்டிவிட்டி ஏ அண்ட் பி கேன் ஸ்டார்ட் கன்கரண்ட்லின்னு கொடுக்குறாங்கப்பா. அப்போ என்னது இங்கே ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா ஏங்கிற ஆக்டிவிட்டியும் பிங்கிற ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்க கன்கரண்ட்லி சைமல்டேனியஸில் இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், தி ஆக்டிவிட்டி சி கேன் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் த ஆக்டிவிட்டி ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்னது இங்கே
A and B are completed. அதாவது the activity C can be start only after A and B are completed. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்டிவிட்டி ஏவும் பியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டி சியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையாப்பா? ஆமாம் தானே? அப்போ பாருங்கள், ஆக்டிவிட்டி ஏ இங்கே முடிஞ்சிருக்கு, பி இங்கே முடிஞ்சிருக்குதா? அப்போ என்ன பண்ணாத நீங்கள் வந்துட்டு ஒரு டம்மி ஆக்டிவிட்டி மூலிமா கேரி பண்ணலாமாப்பா? என்ன பண்ணுறீங்க, டம்மி ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம், கேரி பண்ணலாமா? கேரி பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஏங்கிற ஆக்டிவிட்டி ஈவன் நம்பர் 2ல் முடிஞ்சிருக்குது இல்லையா? அது என்ன பண்ணுறாங்க, டம்மி ஆக்டிவிட்டி மூலிமா கேரி பண்ணி கொண்டு போயிட்டு ஈவன் நம்பரு 3ல் முடிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, ஈவன் நம்பர் 3ல் வந்து பார்த்தோன்னா ஆக்டிவிட்டி ஏவும் வந்து முடிஞ்சிருச்சு, பியும் முடிஞ்சிருச்சுங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டி சி கேன் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் ஏ அண்ட் பி ஆர் கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஏபி முடிஞ்சிருக்கு இல்லையாம்மா? அங்கே என்ன பண்ணலாமா, சி ஆரம்பிச்சுக்கலாமா? ஓகே, என்ன பண்ணுங்க, சிங்கிற ஆக்டிவிட்டியை நம்ம ஆரம்பிச்சுக்கலாமா? அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டி ஸ்டார்ட் ஆஃப்டர் பி ஃபினிஷ்டு. அப்படின்னா அது இங்கே பி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டி டியை வந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையாப்பா? ஆமாம் தானே? அப்போ அப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ டயக்ராம் எப்படி வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படி வரும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, பி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டி டியவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் சி ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டி ஏபி முடிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், டயக்ராம் வந்து நம்ம மாற்றி போடணும். எப்படி மாற்றி போடலாம் அப்படின்னா கவனிங்கப்பா, எப்படி மாற்றி போடலாம், இந்த டம்மி ஆக்டிவிட்டி போட்டோம் இல்லையாப்பா? அது என்ன பண்ணுறீங்க, இங்கே கொண்டாந்து முடிச்சுக்கலாமா? இங்கே முடிச்சிங்க அப்படின்னா ஓகே, இப்போ இங்கே முடித்தோம் அப்படின்னா இப்போ ஈவன் நம்பர் 2 எங்கே கொடுக்கணும், ஈவன் நம்பர் 2 இங்கே கொடுக்கணும், ஈவன் நம்பரு 3ங்கிறது இங்கே கொடுத்துக்கணும். ஓகேப்பா, அப்போ என்ன பண்ணுறீங்க, ஈவன் நம்பர் 2 இங்கே கொடுத்துக்கலாம், ஈவன் நம்பர் 3ங்கிறது இங்கே கொடுத்துக்கலாம். அப்போ என்ன போடுறீங்க, இங்கே வந்து நம்ம பி டேஷ்னு போட்டுக்கலாம் இல்லையாப்பா? அப்போ என்ன பண்ணணும், ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஆக்டிவிட்டி சி ஆரம்பிச்சுக்கோங்க, இங்கேருந்து என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டி டி ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேப்பா, அடுத்து பாருங்கள், அண்ட் இ கேன் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் சி அண்ட் டி ஆர் கம்ப்ளீட்டட். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டி சியும் டியும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டி இயை வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்கள், ஆக்டிவிட்டி சியையும் டியையும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம மெர்ஜ் பண்ணிடலாமாப்பா? ஓகே, மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணுறீங்க, ஆக்டிவிட்டி ஈவன் நம்பரு 4 எடுத்துக்கோங்க. இங்கேருந்து என்ன பண்ணணும், அடுத்து நீங்கள் ஆக்டிவிட்டி இயை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கப்பா, இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஏ பி அதுக்கப்புறம் வந்து சி இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? மற்றபடி உங்களுக்கு ஆப்ஷன் சி வராது, டி வராது, அதேமாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிங்கிறது வராது. ஏன்னா பி ஏன் வராதுன்னா கவனிங்க பார்க்கலாம், டி வந்து என்ன பண்ணணும், டிங்கிற ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா பி மட்டும்தான் முடிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன முடியுது, ஏவும் ஏ டேஸும் பியை முடிஞ்சிருக்குது இல்லையா? அப்போ கண்டிப்பாக என்ன வராது, பியும் வராது. அப்போ ஆன்சரு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? ஓகேம்மா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம விஜிஓ ஐஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம்ப்பா. டிகிரி லெவல் அஸ் வெல் அஸ் டிப்ளமோ லெவல் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மார்க் டெஸ்ட்டுங்கிறது பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு வந்து 3 மார்க் டெஸ்ட் வந்துடும். சரிங்களாம்மா? மற்றவங்களுக்கு வந்துட்டு அஸ் பர் டிஎன்பிசி பேட்டர்னில் தான் நம்ம எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ 500 மட்டும் தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களாப்பா? இது வந்து உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சிமிலர் இப்போ நம்ம எப்படி டிஸ்கஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் நான் பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இதனுடைய டிஸ்கஷனும் இப்போ போகிற மாதிரி தான் உங்களுக்குமே இருக்கும். ஓகேப்பா? ஸோ இது உங்களுக்கு மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்டையராகவே நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதனுடைய ஃபுல் லிங்க்குமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குமா? சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தோம் மொத்தமாக 20 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கிறோம். 20 டெஸ்ட்டுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஸ்கஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அதுவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களாப்பா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க்கு அதே மாதிரி லைவ் டிஸ்கஷன் வீடியோ லிங்க் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 26th ஒன் பாருங்கள். கொஸ்டின் நம்பரு 26th ஒன் என்ன அப்படின்னா தி ஆக்டிவிட்டி தட் கேன் பி பர்ஃபார்ம்டு simultaneously and independently each other. என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேப்பா, சம் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, simultaneously and independently each other அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரே டைமில் 2 விதமான ஆக்டிவிட்டி தனித்தனியாக ஒர்க் ஆரம்பிக்கிறான்னு அதுக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் ஏ பேரலல் ஆக்டிவிட்டின்னு பேர். ஓகே, என்னது பேரலல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களாப்பா? அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம்டு ஆஃப்டர் தி ஒன் அதர் அப்படின்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்னது சீரீஸ் ஆக்டிவிட்டின்னு பேர். என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பிக்குதுமா, ஆக்டிவிட்டி ஏ முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி பி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் வந்து சி ஆரம்பிக்குது. இது மாதிரி தொடர்ச்சியாக போச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னு பார்க்குறோம், இஸ் கால்ட் அஸ் ஏ சீரீஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர்
27th ஒன்று பாருங்கள். If the path of activity leads back into itself, the resulting error. இப்போ மறுபடியும் பார்த்தோம் இல்லையம்மா, அம்மா தானே ஆக்டிவிட்டி எரர் என்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க, லீட்ஸ் பேக் டு இட் செல்ஃபு, அதாவது என்னதுங்க ஆக்டிவிட்டி எரர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பேக்வேர்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டைப் ஆஃப் எரருக்கு பேர் என்னன்னு பார்க்குறோம், இதுக்கு பேர் என்னதுப்பா, இஸ் கால்ட் அஸ் ஏ லூப்பிங் எரர்னு பார்க்குறோம். அம்மா தானேப்பா, எப்பயுமே ஆக்டிவிட்டி எரர்ங்கிறது ஃபார்வர்டாக மட்டும்தான் மூவ் ஆகணும், பேக்வேர்டாக மூவ் ஆகக்கூடாது. இது கிராஃபிக்கல் கைட்லைன்ஸில் நம்ம ரூல்ஸாக படிச்சிருப்போம். கரெக்டு தானேப்பா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். இஸ் ஏ லூப்பிங் எரரு. சரிங்களாம்மா. தென் 28th ஒன்று பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஓகே is a point in time when the certain conditions have been fulfilled, the such the start or completion of an one or more activities. அதுங்க ஒன் ஆர் மோர் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியினுடைய ஸ்டார்டிங் அல்லது எண்டிங் இருக்கு இல்லையாம்மா, ஸ்டார்டிங் அல்லது கம்ப்ளீஷன் இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னு கேட்குறாங்க. இஸ் கால்ட் அஸ் ஏ ஈவெண்ட்டு. அம்மா தானேப்பா, அதுக்கு பேர் என்னதுப்பா, ஈவெண்ட். அம்மா தானேப்பா, என்னது such as the start or completion of and one or more activity பேர் என்னென்னு பார்க்குறோம், நம்ம ஈவெண்ட்டுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா. அப்போ இங்கே என்னது 28th உனக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. தென் 29th ஒன்று பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் டாபிக் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிடுறோம். 29th ஒன்று பாருங்கம்மா. என்ன கொடுக்குறாங்க, வாட் இஸ் த ஆக்சுவல் சைஸ். நல்லா கிளியராக படிக்கணும் கொஸ்டினை. என்ன கேட்குறாங்க, ஆக்சுவல் சைஸ் தான் கேட்குறாங்க. ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் மாடுலர் பிரிக்கு. சைஸ் என்னதுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஃபெமிலியரான ஒரு சைஸ் தான். எவ்வளோ, 19/9/9 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். அம்மா தானேம்மா. ஓகே. இதனாவது வித்தவுட்டு சிமெண்ட் மாட்டர். அம்மா தானேப்பா, வித்தவுட்டு சிமெண்ட் மாட்டர்னு பார்க்குறோம். அதுதான் அது ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த பிரிக்குன்னு சொல்கிறோம். ஓகேப்பா. ஸோ அந்த பிரிக்கினுடைய லென்த்துன்னு பார்க்கும் பொழுது என்னதுப்பா, லென்த்துங்கிறது என்னது இஸ் ஈக்குவல் டு 19 சென்டிமீட்டர்னு பார்க்குறோம் இல்லையப்பா, 19 சென்டிமீட்டர்னு பார்க்குறோம். சரிங்களா. அதனுடைய பிரத் எவ்வளோமா வரும், பிரத்துங்கிறது என்னது இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். அதனுடைய திக்னஸ் இருக்குது இல்லையாம்மா, ஓகே, திக்னஸ்ங்கிறது எவ்வளவு இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பிரிக்கினுடைய டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டிப்ரெஷன் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க இல்லையப்பா. ஆமாம் தானே, டிப்ரெஷன் மார்க்கிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னதுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரிக்கினுடைய டாப் சர்ஃபேஸில் ஒரு டிப்ரெஷன் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ ஃப்ராக்னு பேர். இதுக்கு பேர் என்னதுப்பா, ஃப்ராக்னு பேர். அப்போ என்னன்னா, ஸோ கீ மாற்றை வந்து ப்ளேஸ் பண்ணி ஒரு பாண்டிங் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஃப்ராகுங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ராகினுடைய சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட லென்த் அப்படிங்கிறது 10 சென்டிமீட்டர்மா, அதனுடைய பிரத்துங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 4 சென்டிமீட்ரு, அதனுடைய திக்னஸ்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1 to 2 சென்டிமீட்ரு. இது ஃப்ராகினுடைய சைஸ்ன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. அப்போ என்ன அதை கேட்குறாங்க, ஆக்சுவல் சைஸ்ன்னு கேட்குறதுனால என்ன போட்டுக்கலாம், 19/9/9 சென்டிமீட்டர் போடணும். ஆப்ஷன் ஏல பாருங்கள், ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சேம் அதே வேல்யூ தான் இருக்குது. நீ அவசரத்தில் மாற்றி போட்டக்கூடாதுமா, ஏன்னா ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 19/9/9 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் யூனிட் என்னவா இருக்குது, எம்எம்மில் இருக்குது. அப்போ அது இருக்குமா, அது கிடையாது. அப்போ ஆன்சர் என்னதுங்க, சென்டிமீட்டர் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேப்பா. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஏ நாமினல் சைஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேப்பா. நாமினல் சைஸுங்கிறது என்னது, நாமினல் சைஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வித்து சிமெண்ட் மாட்டர். ஆமாம் தானேப்பா, சிமெண்ட் கலவையோடு சேர்த்து எடுத்துக்கணும். கரெக்டு தானே, வித்து சிமெண்ட் மாட்டர். அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஸோ மாட்டர்னுடைய திக்னஸ்ஸு இங்கே என்னப்பா எடுத்துக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். திக்னஸ் ஆஃப் த மாட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, 1 சென்டிமீட்டர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஸோ இப்போ 29th ஒன்று ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 30th ஒன்று பாருங்கள். இந்த என்ட்ரிஸ் இந்த மெஷர்மெண்ட் புக்கு, அதாவது புக்கில் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க இல்லையாப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், புக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையாப்பா. ஆமாம் தானே. அப்போ புக்கை வந்து யார் ஃபாலோ பண்ணுவாங்க, யார் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்னா செக்ஷன் ஆஃபீஸர். செக்ஷன் ஆஃபீஸர்னால் யார், அசிஸ்டண்ட் இன்ஜினியரு. ஓகேப்பா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணணும், புக்கை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி பண்ணுறது, அதை ஃபாலோ பண்ணுறது, அதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸர் தான் பண்ணுவாங்க. செக்ஷன் ஆஃபீஸர்னால் யார், அசிஸ்டண்ட் இன்ஜினியரு. ஓகேப்பா. அப்போ என்னதுங்க, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, அவங்களுக்கு மேலே உயர் அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்னது அசிஸ்டண்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு மேலே அதிகாரி இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு பேர் என்னது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு. அவங்களுக்கு மேலே அதிகாரி யார், அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா என்னது சூப்பர் இன்ஜினியர் சின்னு சொல்லுவோம், கண்காணிப்பு பொறியாளர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேலே யார் இருப்பாங்க,
தலைமை பொறியாளர் சீஃப் இன்ஜினியருங்கிறவங்க இருப்பாங்க. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இது மாதிரி கூட என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு அண்ட் டெக்னிக்கல் ஹெட்டுன்னு யாரை சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு அண்ட் எ டெக்னிக்கல் ஹெட் ஆஃப் த ஈச் பிரான்ச் ஆஃப் த இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் யாருன்னா தலைமை பொறியாளர், அதாவது சீஃப் இன்ஜினியர். அதாவது இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபைனல் டெக்னிக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம்ப்பா. அது ஃபைனல் டெக்னிக்கல் அத்தாரிட்டி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, ஃபைனல் டெக்னிக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாப்பா? அப்போ இவருக்கு தான் இவருக்கு தான் வந்து பார்த்தோன்னா ஃபுல் பவர் இவருக்கு தான்ப்பா இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஃபுல் பவர் அப்படிங்கிறது இவருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். யார்? சீஃப் இன்ஜினியர், தலைமை பொறியாளர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 32 பாருங்கள். இன் எ ஷார்ட் வால் லாங் வால் மெத்தடில் கேட்குறாங்கம்மா. த லென்த் ஆஃப் த ஷார்ட் வால் இஸ் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வால் மைனஸ் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? லாங் வால் ஷார்ட் மெத்தட் இருக்கு இல்லையாம்மா, அதில் வந்து கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டர் லைன் டைமென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அதில் கேட்குறாங்க லென்த் ஆஃப் த ஷார்ட் வால் வந்து கேட்குறாங்க. லென்த் ஆஃப் த ஷார்ட் வாலுங்கிறது என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா கவனிங்களப்பா. இது என்ன பண்ணுறீங்க? ஒரு சிங்கிள் பில்டிங் எடுத்துக்கோங்க. ஒரு சிங்கிள் ரூம் பில்டிங் எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த ரூம் பில்டிங்கினுடைய சென்டர் லைன் மார்க்கிங் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ சென்டர் லைன் மார்க்கிங்கிறது இங்கே இருக்குது. சரிங்களாப்பா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்? இதை வந்து நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்? இதை வந்து நான் கேபிட்டல் எடுத்துக்கிறப்ப அது இங்கே எல் நாட்டுன்னு வச்சுக்கிறேன். எல் நாட்டு சென்ட்ரல் லைன் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணான்னு எல் நாட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எல் நாட்டுன்னு வச்சுக்கிறேன். கரெக்டு தானே? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு என்னது ஷார்ட் வால் இருக்கு இல்லையா, இந்த வால் வேணும்ப்பா. அதாவது இந்த இதோடைய லென்த் எனக்கு வேணும். இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் எனக்கு வேணும். இந்த லென்த் என்னது நான் எல்லுன்னு வச்சுக்கிறேன். இது லென்த்து என்ன பண்ணுறேன்? எல்லுன்னு வச்சுக்கிறேன். ஓகேப்பா? என்னுடைய வால் திக்னஸ்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? டபிள்யூ வச்சுக்கிறேன். வால் திக்னஸ்ங்கிறது நான் டபிள்யூன்னு வச்சுக்கிறேன். வித் ஆஃப் த வால் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறேன்? நான் டபிள்யூன்னு வச்சுக்கிட்டேன். அப்படின்னா இப்போ எனக்கு எல் வேணுமா? அப்போ என்ன பண்ணுங்கள்? எல் நாட்டிலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? எல் வேணும்னா எதை மைனஸ் பண்ணணும்? W/2 மைனஸு W/2 மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஆமாம் தானேப்பா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குங்க? லென்த் ஆஃப் த ஷார்ட் வாலுங்கிறது கிடைக்கும். ஓகேங்கப்பா? அப்போ என்ன பண்ணணும்? த ஷார்ட் வால் இஸ் த சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வால் மைனஸ் என்ன பண்ணிக்கணும்? ஆஃப் வித் ஆஃப் த வால் ஆன் ஈச் சைடு. அப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த பக்கம் ஒரு W/2 மைனஸ் பண்ணணும், இந்த பக்கம் ஒரு W/2 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் ஆன்சரு. ஓகேங்களாப்பா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 33 பாருங்கள். தி எக்ஸாக்ட் அமௌண்ட் கால்குலேட்டட் பை ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த என்டையர் ப்ராஜெக்ட்டு. ஓகேப்பா? இப்போ நம்ம படிச்சிருப்போம். நார்மலாக எஸ்டிமேட்டுங்கிறது என்னது? எஸ்டிமேட்டுங்கிறது பார்த்தோன்னா அது ப்ராபபிள் காஸ்ட்டு, தோராயமாக மதிப்பீடு கணக்கீடு பண்ணுறது. அதுவே குவான்டிட்டி சர்வேங்கிறது என்னது? எக்ஸாக்ட் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணக்கூடியது. ஓகேப்பா? அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு என்டையராக கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு நமக்கு எக்ஸாக்டாக அமௌண்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு பேர் என்னது? இஸ் ஏ ஆக்சுவல் காஸ்ட்னு பார்க்குறோம். தி எக்ஸாக்ட் அமௌண்ட்டு calculated by after completion of the entire project is known as the actual cost னு பார்க்குறோம். வெரி குட்மா தாரணி, வெரி குட்மா சுபாஷினி. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 34 ஒன்று பாருங்கள். டேஸ் மே கிராண்ட் தி நெசசரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டைம் ஃபார் வேலிட் ரீசன் இஃப் த கான்ட்ராக்டர் அப்ளைஸ் ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டைமு. என்ன அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டர் வந்துட்டு ஒர்க்கை முடிப்பதற்கான கால நீட்டிப்பு அவகாசம் கேட்குறாங்கன்னா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்குறாங்க. யாருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு, அதாவது செயற்பொறியாளர்னு சொல்லுவோம் இல்லைங்களாப்பா, அவங்களுக்கு தான் அது ஃபுல் பவர் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேப்பா? அதே மாதிரி கான்ட்ராக்டருக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கக்கூடிய அதிகாரம் கான்ட்ராக்டருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் த மெஷர்மெண்ட் புக் இருக்கு இல்லையாம்மா, எம்புக்கை பேஸ் பண்ணி கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுக்கக்கூடியது. கான்ட்ராக்டருக்கு கால நீட்டிப்பு அவகாசம் கேட்குறாங்கன்னா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது எல்லாமே என்ன கொடுப்பாங்கன்னா இந்த செயற்பொறியாளர் தான் கொடுப்பாங்க. செயற்பொறியாளர் மீன்ஸ் என்னது? எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. வெரி குட்மா கல்பனா. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 35 பாருங்கள். எ கனெக்ஷன் பிட்வீன் த மெயின் வால் அண்ட் பார்ட்டிஷன் வால் இஸ் டெர்ம்ட் அஸ். என்ன பண்ணுறாங்க? மெயின் வாலையும் பார்ட்டிஷன் வாலையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னது? இஸ் கால்ட் அஸ் ஏ ஜங்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னதுப்பா? ஜங்ஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 36 ஒன்று பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் அவுட் தி காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் த ஈச் ஐட்டம். இதுக்கு பேர் என்னதுப்பா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்கப்பா. என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க்கிங் அவுட் தி காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் ஈச் ஐட்டம். அப்போ என்னது? இங்கே ஒவ்வொரு ஐட்டம் ஆஃப் தி ஒர்க்குக்கும்
எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ இதுக்கு பேர் என்னதுப்பா இதுக்கு பேர் என்னது அனாலிசிஸ்னு பேர் இதுக்கு பேர் என்னதுப்பா அனாலிசிஸ் ரேட் அனாலிசிஸ் சொல்லுவோம் ஆமாம் இப்போ இதுக்கு பேர் என்னது ரேட் அனாலிசிஸு டேட்டா கிடையாதுமா டேட்டா கிடையாது ரேட் அனாலிசிஸு சரிங்களா ஓகே அப்போ என்ன வரீங்க த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் அவுட் தி காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் த ஈச் ஐட்டம் அப்படின்னாலே அது என்ன சொல்லணுமா ரேட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேப்பா இதுக்கு வந்து டேட்டா கிடையாதுமா இது என்னது ரேட்டு அனாலிசிஸு சரிங்களா அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 37 ஒன்று பாருங்கள் த டிஎல்ஆ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஎல்ஆங்கிறது என்னதுப்பா இதோடைய ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க இல்லையா டிஎல்ஆங்கிறது என்னது டெய்லி லேபர் ரிப்போர்ட்டு டெய்லி லேபர் ரிப்போர்ட்னு பார்க்குறோம் ஓகேங்களாப்பா அதேமாதிரி எம்புக்குங்கிறது என்னது எம்புக்குங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னதுப்பா இஸ் கால்ட் அஸ் ஏ மெஷர்மெண்ட் புக்கு ஆமாம் தானே மெஷர்மெண்ட்டு புக்குன்னு பார்க்குறோம் ஓகேங்களாம்மா மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு பார்க்குறோம் ஓகேப்பா அதே மாதிரி என்எம்ஆருங்கிறது என்னது என்எம்ஆருங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நாமினல் மஸ்டர் ரோலு ஓகேப்பா நாமினல் மஸ்டர் ரோலு ஓகேப்பா நாமினல் மஸ்டர் ரோல் ஓகேங்களா இப்போது நம்மளுடைய அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிப்ளமோ லெவல் அஸ் டிகிரி லெவல் ரெண்டுக்குமே தனித்தனியாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது ஓகேப்பா எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு வந்து இருக்கும்பா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் ஓகேங்களாப்பா அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 38 ஒன்று பாருங்கள் த வெயிட் ஆஃப் த ஒன் பேக் ஆஃப் த சிமெண்ட்டு ஒரு சிமெண்ட்டு மூட்டை இருக்குதுன்னா அதோடைய வெயிட் எவ்வளவு 50 கிலோகிராம் அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா இதே வந்து பார்த்தோன்னா வால்யூமில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வால்யூம் ஆஃப் ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வால்யூம் ஆஃப் ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா அப்போ எப்படி போடுவீங்க வால்யூம்க்கு எது என்னது மாஸ் பை டென்சிட்டி அப்பா ஆமாம் தானே வெயிட் பை டென்சிட்டி போடுவோமா அப்போ வெயிட்டுங்கிறது எவ்வளவு 50 கிலோகிராமு டென்சிட்டி ஆஃப் த சிமெண்ட் எவ்வளவு 1440 கிலோகிராம் பர் மீட்டர் க்யூபு இதில் கிலோகிராம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் டெர்ம்ஸ் ஆஃப் ஏ வால்யூம் மீட்டர் க்யூபில் கிடைக்குமா என்ன வரும் 0.0 ஓகே 347 மீட்டர் க்யூப்னு கிடைக்கும் இதை ரவுண்ட் அப் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.035 மீட்டர் க்யூப்னு எடுத்துப்பாங்க ஓகேப்பா அப்போ அடுத்து என்ன கேட்பாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ லிட்டர்ஸில் கேட்பாங்கப்பா லிட்டர்ஸ் எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஒரு மீட்டர் க்யூபுங்கிறது எத்தனை லிட்டர்ஸ்ப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு மீட்டர் க்யூபுங்கிறது 1000 லிட்டர்ஸ் ஆமாம் தானே 1000 லிட்டர்ஸுங்களா ஓகே அப்போ ஒரு மீட்டர் க்யூபுங்கிறது 1000 லிட்டர்ஸ் அப்படின்னா 0.035 மீட்டர் க்யூபுக்கு என்னவாக இருக்கும் 35 லிட்டராக இருக்கும் ஆமாம் இப்போ 35 லிட்டராக இருக்கும் இது மோஸ்ட்லி ரிப்பீட்டட் இன் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ப்பா என்ன கேட்பாங்கன்னா ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் இருக்கு இல்லையாம்மா ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட்டுங்கிறது பார்த்தோம்னா எத்தனை கிலோகிராம்னு பார்த்தோம் 50 கிலோகிராமு இந்த ஃபார்மேட்டில் கேட்பாங்க அல்லது 0.035 மீட்டர் க்யூபில் கேட்பாங்க அல்லது 35 லிட்டர்ஸில் கேட்பாங்க இது மூணுமே எக்ஸாமில் நிறைய தடவை மாற்றி நிறைய ஃபார்மேட்டில் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேப்பா ஸோ நோட் பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ கொஸ்டின் 38க்கு என்ன வரும் ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம் ஓகேங்களாம்மா அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர் 39 ஒன்று பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க த நாமினல் லீட் அண்ட் லிஃப்ட் அலோடு ஃபார் எ எர்த் ஒர்க் இன் எக்ஸ்கவேஷன் ஃபார் எ ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா பண்ணுறாங்க எர்த் ஒர்க்கு எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்கப்பா எக்ஸ்கவேஷனுங்கிறது என்னது கிரவுண்டு லெவலுக்கு கீழே வந்து என்ன பண்ணுவோமா எக்ஸ்கவேட் பண்ணுவோம் இல்லையா இது கிரவுண்டு லெவலாக எடுத்துக்கோங்கம்மா இப்போ என்ன பண்ணுறீங்க எக்ஸ்கவேட் பண்ணுறீங்க அப்படி எக்ஸ்கவேட் பண்ணக்கூடிய சாயிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோமா டிஸ்போசல் பண்ணணும் ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க டிஸ்போசல் பண்ணுறீங்க எப்படி டிஸ்போசல் பண்ணுறாங்கன்னா லீடு லிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் லீடுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸு லீடு மீன்ஸ் ஏ டிஸ்டன்ஸு எவ்வளோனா 30 மீட்ரு அதே லிஃப்ட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு என்ன பண்ணுறாங்க வெர்டிக்கலாக வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இங்கே லிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோனா 1.5 மீட்ரு ஓகேப்பா அப்போ லிஃப்ட்டுனா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு லீடுனா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு நாம எவ்வளோ எடுத்துக்கிறாங்க லீடுங்கிறது 30 மீட்டரும் ஓகே லிஃப்ட்டுங்கிறது 1.5 மீட்டரும் என்ன பண்ணுறாங்க எர்த் ஒர்க் ஃபவுண்டேஷனில் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஓகேங்களாம்மா அப்படின்னு ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களாம்மா வெரி குட்மா தாரணி கல்பனா வெரி குட்மா கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள் when the engineering department undertake the work of the other department the amount charged towards the design supervision and execution இப்போ என்ன அப்படின்னா
ஒரு டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒர்க்கை இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டிசைன் ப்ரிப்பேர் பண்ணுறது, சூப்பர்வைசன் பண்ணி கொடுக்குறது, எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் எ சென்டேஜ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. சென்டேஜ் சார்ஜு அல்லது என்னது டிபார்ட்மெண்டல் சார்ஜு. ஓகேப்பா, டிபார்ட்மெண்டல் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. அல்லது என்னது அல்லது சூப்பர்விஷன் சார்ஜு. ஓகேப்பா, சூப்பர்விஷனு சார்ஜுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கலாம் இல்லையாப்பா. கொஸ்டின் நம்பர் 41 ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். தென் 41 பாருங்கள். த காங்கிரீட் ரோடு இஸ் 1000 மீட்டர் லாங்கு, 8 மீட்டர் வைடு கொடுத்துட்டாங்கம்மா. ஓகே தானே. அடுத்து பாருங்கள், 15 சென்டிமீட்டர் திக்னஸ் ஆஃப் ஓவர் எ சப்பேஸ் ஆஃப் த 10 சென்டிமீட்டர் திக்னஸ் ஆஃப் த கிராவல் கேட்குறாங்க. ஓகேப்பா, அப்போ என்னதுங்க பாக்ஸ் கட்டிங் கேட்குறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன பண்ணணும், பாக்ஸ் கட்டிங் எது பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் கால்குலேட் பண்ணணும். அப்போ வால்யூம்ங்கிறது என்னது, வால்யூம்ங்கிறது பார்த்தோம்னா லென்த்து மல்டிப்ளைடு பை பிரெத்து மல்டிப்ளைடு பை திக்னஸ். ஆமாம் தானேப்பா. இங்கே லென்த் ஆஃப் த ரோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பிரெத் ஆஃப் த ரோடுங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வித் ஆஃப் த ரோடுங்கிறது 8 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி திக்னஸ் பாருங்கள் என்ன இருக்குது, சப்பேஸ் கோர்ஸுங்கிறது பார்த்தோன்னா 15 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்குது, கிராவலுங்கிறது 10 இருக்குது இல்லையா, ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ திக்னஸ்ங்கிறது பார்த்தோன்னா 15 + 10, அப்போ எவ்வளோ இங்கே 25 சென்டிமீட்ரு. அதை மீட்டராக மாற்றினா என்ன பண்ணணும், 25/100, 25/100. அப்போ என்ன வரும், இங்கே 0.25 மீட்டர்னு வரும். ஓகேப்பா, அப்போ இங்கே வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கட்டிங். ஓகே, வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கட்டிங் கண்டுபிடிச்சிடலாமா. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கட்டிங் இந்த ரோடு இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறீங்க, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த்து மல்டிப்ளைடு பை பிரெத்து மல்டிப்ளைடு பை திக்னஸ்ஸு. ஓகே, இப்போ லென்த் எவ்வளவு, லென்த்து 1000 மீட்ரு, பிரெத்துங்கிறது 8 மீட்ரு, திக்னஸ்ங்கிறது 0.25 மீட்ரு. சரிங்களாப்பா. அப்படின்னு ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், சொல்லுங்கப்பா. 1000 மல்டிப்ளைடு பை 8 மல்டிப்ளைடு பை 0.25 போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கிது, 2000 மீட்டர் கியூபு கிடைக்கும். 2000 மீட்டர் கியூபு. ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்டிமேட்டில் வந்து சிம்பிளாகவும் கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 42 பாருங்கள். ஆஃப் த டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் எ பில்டிங், ஓகே, காஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்குக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. நாமளாம் வந்து பார்த்தோன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பில்டிங்கில் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, 8%. அதே மாதிரி வாட்டர் சப்ளை சானிட்டரி ஒர்க் இருக்குது இல்லையாப்பா, அதுக்கு எவ்வளோ பண்ணுவாங்க, 8% தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 43 பாருங்கள். இஃப் த பேமெண்ட் ஆஃப் த ஆனுட்டி, இஃப் த பேமெண்ட் ஆஃப் த ஆனுட்டி பிகைன்ஸ் ஆஃப்டர் சம் இயர் இன் ஃபியூச்சர், என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் சம் ஃபியூச்சர் டேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த ஆனுட்டிக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் எ டிஃபர்ட் ஆனுட்டின்னு சொல்லுவோம். ஆனுட்டினுங்கிறது என்னதுப்பா, ஆனுட்டினாவே பார்த்தோன்னா தி கிராஜுவல் என்னது தி அமௌண்ட்டு. ஓகேங்களாப்பா, த பெய்டு ஆஃப் த ரீபேமெண்ட் ஆஃப் த செக்ஷன் படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ ஆனுட்டிங்கிறது என்னது, நம்ம இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா வாங்கின அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்குறோம் இல்லையாப்பா, அதாவது தவணை முறையில் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தானே அது நம்ம ஆனுட்டின்னு பார்க்குறோம், ரீபேமெண்ட் பண்ணுறோம். ஓகேப்பா, அதில் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்துட்டு என்னென்ன ஆனுட்டி இருக்குது, டிஃபர்ட் ஆனுட்டி, பர்பச்சுவல் ஆனுட்டி, அதே மாதிரி சட்டைன்னு இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 43க்கு ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. 44 பாருங்கள். தி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த ஐட்டம் which do not, okay, expenses of the item which do not come under any regular head work, any regular head item and the cost of the unforeseen item அப்படின்னா இதுக்கு பேர் என்னது, அதாவது நம்ம எஸ்டிமேட் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஹெட் ஒர்க்கு கீழேயும் வரல, அதை தனியாக எடுத்துக்கிறாங்கன்னு அதுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் எ கண்டிஜென்சி சொல்லுவோம். ஆமாம், இப்போ அதுக்கு பேர் என்னது கண்டிஜென்சியஸ்ஸு. நார்மலாக இதில் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ அப்படின்னா 3 to 5% ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பாங்க. 3 to 5%ங்கிற ப்ரொவிஷன்ஸ்ங்கிறது கொடுப்பாங்க. ஓகேங்களாப்பா, நோட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 44க்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் தாரணி, நர்மதா, மகேஸ்வரி, சுபாஷினி, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 45 பாருங்கள், என்ன கொடுக்குறாங்க, த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்கப்பா. எவ்வளோ அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க 10,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்கம்மா. ஓகே, அடுத்து பாருங்கள், த சால்வேஜ் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த 5 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோனா சால்வேஜ் வேல்யூங்கிறது என்னது எண்ட் ஆஃப் த லைஃப். அம்மா தானேப்பா, அது எவ்வளோனா 1000 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, அப்போ எவ்வளவு அதோடய லைஃபுங்கிறது பார்த்தோன்னா 5 years கொடுத்துட்டாங்கப்பா. 5 yearsங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா
த புக் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த 2 year அப்படி கேட்குறாங்க. பை யூஸிங் த ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் கால்குலேட் பண்ணணும்ப்பா. எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி போகலாம் அப்படின்னா, பை யூஸிங் த ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கலாமா, தேய்மானம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. டிப்ரிசியேஷன் வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து எதை மைனஸ் பண்ணணும், சால்வேஜ் வேல்யூ மைனஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ போகிறோம், 9000 வரும் இல்லையா. ஆமாம் தானே, 9000 வந்துடுமா. அப்போ அடுத்து பார்த்தோன்னா என்னது, ஆனுவல் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கலாமா. அது என்னது, ஆனுவல் டிப்ரிசியேஷன் மீன்ஸ் டிப்ரிசியேஷன் பர் இயர், டிப்ரிசியேஷன் வேல்யூ பர் இயர், கரெக்டு தானே. அப்போ எப்படி போடுவீங்க, 9000ங்கிறது 5 வருஷத்தில் நடந்த வேல்யூவு, டிவைட் பை என்ன பண்ணிக்கணும், 5 போட்டுக்கலாமாப்பா. ஓகே, அப்போது 5 வருஷத்தில் 9000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ போகிறோம், 1800 வருமா. 1800 என்னது, பர் இயருக்கு தேய்மானம் அடைஞ்ச அமௌண்ட்டுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா. அடுத்து என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் த 2 years புக் வேல்யூ கேட்குறாங்க இல்லையா. ஆமாம் தானேப்பா. அப்போ புக் வேல்யூங்கிறது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம புக் வேல்யூங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து எதை மைனஸ் பண்ணிக்கணும், டிப்ரிசியேஷன் வேல்யூ அப் டு ப்ரீவியஸ் இயருக்கு மைனஸ் பண்ணிக்கணுமா. அப்போ எவ்வளோ இங்கே 2 times of the 1800. ஒரிஜினல் அமௌண்ட்டுங்கிறது எவ்வளோ இங்கே, ஒரிஜினல் அமௌண்ட்டு 10,000. ஓகே, மைனஸு 2 times of the 1800 எவ்வளோ போகிறோம், எவ்வளோ வருது, 3600. ஓகேங்களாப்பா. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ 10,000 மைனஸு 3600 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது, புக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6400 வரும். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா நர்மதா தாரணி, வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 45க்கு சின்னு பார்க்குறோம். தென் 46 பாருங்கள், த மெஷர்மெண்ட் இஸ் நாட் மேட் இன் த ஸ்கொயர் மீட்டர். எது வந்துட்டு ஸ்கொயர் மீட்டரில் வராதுன்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் டிபிசி இருக்குது இல்லையா. டிபிசிங்கிறது என்னது, டேம் ப்ரூஃப் கோர்ஸு இன் டேம்ஸ் ஆஃப் நம்ம மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவோம். அதே மாதிரி ஆர்சிசி சச்சா இருக்கு இல்லையா, இது என்னது தான், இது வந்துட்டு என்னது மீட்டர் க்யூப்பில் வருமாப்பா. இது மீட்டர் க்யூப்பில் வந்துடுமா. ஃபார்ம் ஒர்க்குங்கிறது என்னது, ஃபார்ம் ஒர்க்கு மீட்டர் ஸ்கொயர்டு. காங்கிரீட் ஜாஃப்ரீஸுங்கிறது என்ன வரும், மீட்டரு ஸ்கொயரில் வரும். அவங்க எது வந்துட்டு மீட்டர் ஸ்கொயரில் வராதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னு எது வராது, ஆர்சி சஜ்ஜா அப்படிங்கிறது என்னதுப்பா, சன்ஷேட் இருக்குது இல்லையாம்மா. ஓகே, சன்ஷேடு தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, சஜ்ஜான்னு சொல்கிறாங்க. அப்போ அது இதில் போகிறோம், அது வந்து மீட்டர் க்யூப்பில் வரும். மீதி எல்லாமே எதில் வருது, மீட்டர் ஸ்கொயரில் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையாப்பா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 47 பாருங்கள். when the not specified the volume of the steel okay in RCC work for the beam. அதாவது பீம் ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீலுக்கு வந்துட்டு என்ன பண்ணல, எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறது அமௌண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளாவே டேக் ஓவர் பண்ணிக்கணும்ப்பா. சரிங்களா. எவ்வளோ எடுத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 to 4% ஆஃப் த ஆர்சிசி வால்யூமு. அப்போ காங்கிரீட்டினுடைய மொத்த வால்யூமில் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஸ்டீலினுடைய வால்யூம் வந்துட்டு பீமுக்கு 2 to 4 எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஓகே, அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 47க்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். இந்த 48 பாருங்கள். 48 த டீட்டெயில்டு எஸ்டிமேட் த வால்யூம் ஆர் ஒர்க்ட் அவுட் டு த நியரஸ்ட்டு. நம்ம கேட்குறாங்க வால்யூம் வந்துட்டு எதுக்கு நம்ம நியரஸ்ட் பண்ணுவோன்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். வால்யூம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க, 0.01 மீட்டர் க்யூபுக்கு நியரஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஆமாம் தானேப்பா. அப்போ என்னது ஆன்சரு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் டிஎன்பிசிப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.01 மீட்டர் க்யூப்னு பார்க்குறோம். ஓகேங்களா. தென் கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள். தி அவுட்டன் ஆர் எ டாஸ்க்கு ஃபார் பர் டே பர் பர்சன். என்ன பண்ணுறாங்க, அவுட்டன்கிறது பார்த்தோன்னா ஒரு லேபர் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு பேர் என்னது, நம்ம டாஸ்க் ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். அது எந்த ஒர்க்கு கேட்குறாங்கன்னா பிரிக் ஒர்க் இன் சிமெண்ட் மோட்டர், லை மோட்டர் இன் ஆர்ச்சஸ் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா May 20th 2018 எக்ஸாமில் கேட்டது. அதே மாதிரி August 10 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டது. ஓகேப்பா. அடுத்தடுத்த வருஷத்தில் டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன போகிறோம், ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 0.55 மீட்டர் க்யூப்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையாப்பா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன்று, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜிஓ ஐஎக்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கான
ஃபவுண்டேஷன் பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்குதுப்பா. ஓகே தானே. ஆகஸ்ட் 6 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கூடிய வரைக்கும் நம்ம ஆஃப்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களாப்பா. ஸோ கோர்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், தென் ஓவர்சியர், அதுக்கப்புறம் சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேனு, தென் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு வந்து நம்ம கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் மேஜராக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃபீஸ் வந்து நீங்கள் ஒரே செட்டில்மெண்ட்டாக பண்ண முடியாதவங்களுக்கு வந்து நம்ம இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஆப்ஷனே பயன்படுத்திக்கோங்கம்மா. ஓகே தானே. சரியா. நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பேட்சை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குதுன்னா நம்ம அகாடமி நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களாம்மா. ஸோ அடுத்தது போகலாம் இல்லையா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 50th கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா the volume of the cement of a 10 meter cube of the brickwork in 1:6 சிமெண்ட் மாட்டர் கொடுத்துட்டாங்கம்மா. என்னது பிரிக் ஒர்க்கு கொடுத்துட்டாங்கப்பா. அப்போ பிரிக் ஒர்க்குனா பிரிக் ஒர்க்கினுடைய ட்ரை வால்யூம் என்னப்பா எடுத்துக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரிக் ஒர்க் கால்குலேட் பண்ணும் பொழுது ட்ரை வால்யூம் ஆஃப் த 1 meter cube ஆஃப் பிரிக் ஒர்க் என்ன எடுத்துக்கணும், நம்ம என்ன எடுத்துக்கணும் 0.3 மீட்டர் கியூப் எடுத்துக்கணும் இல்லையாப்பா. ஆமாம் தானே. இதனது 1 மீட்டர் கியூப் ஆஃப் வால்யூமுக்கு கரெக்டு தானே. 1 மீட்டர் கியூப் ஆஃப் வால்யூமுக்கு வந்துட்டு பிரிக் ஒர்க் என்ன பண்ணணும், ட்ரை வால்யூம் 0.3 எடுத்துக்கணும். இதில் டோட்டல் ப்ரொப்போர்ஷன் பாருங்கள் என்ன இருக்குது. டோட்டல் ப்ரொப்போர்ஷன்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க 1:6 கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்கள் 1 + 6 போட்டுக்கலாமா. டோட்டல் எவ்வளவு 7. அப்போ என்னென்னா இதில் 1ங்கிறது சிமெண்ட்டு ப்ரொப்போர்ஷனு, 6ங்கிறது சாண்டருடைய ப்ரொப்போர்ஷனு. அவங்க என்ன கேட்குறாங்க சிமெண்ட்டு தான் கேட்குறாங்க. அப்போ எப்படி போகலாம் நம்ம the quantity. ஓகே the quantity ஆஃப் சிமெண்ட்டு அல்லது வால்யூம் ஆஃப் சிமெண்ட்டு. ஓகே குவான்டிட்டி அல்லது வால்யூம் ஆஃப் சிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணலாம். டோட்டல் ப்ரொப்போர்ஷன் 7. ஓகேப்பா. டோட்டல் ப்ரொப்போர்ஷனு 7. அதில் என்ன இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொப்போர்ஷனாக இருக்குங்க சிமெண்ட் இருக்குதா. மல்டிப்ளைட் பை என்ன பண்ணணும் ட்ரை வால்யூம் எடுத்துக்கணும் இல்லையா. எத்தனை மீட்டர் கியூப் கேட்குறாங்க 10 மீட்டர் கியூப் கேட்குறாங்க. அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னு என்ன வருது பாருங்கள் 3/7 வரும். 3/7 மீட்டர் கியூப்னு வரும். அப்படின்னா ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. ஓகேப்பா. ஓகே. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே வந்து நம்ம போயிட்டுருக்கு, டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு ப்ராப்பராக. சரிங்களா. ஓகே. ஸோ நீங்கள் டிகிரி லெவல் டிப்ளமோ லெவலுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும், இல்லை உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, கொஷின் பேப்பர் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கைட் பண்ணுறோம். ஓகேங்களாம்மா. ஓகே. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம லைவில் மீட் பண்ணலாமா. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க, எப்படி எக்ஸாம் பண்ணீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு லைவில் மீட் பண்ணலாம். ஓகேங்களாம்மா. தேங்க்யூம்மா சுபாஷினி, தேங்க்யூம்மா ராஜதேவம், மகேஸ்வரி, நர்மதா, தாரணி, மணி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஆல். அடுத்து நம்ம லைவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. ஓகேங்களா. தேங்க்யூம்மா.